ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ஃப்ரம் தமிழ் மகேஷ் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு செல்வ மாதா கோவில் சொல்லுவாங்க. இதை கப்பல் மாதா கோவில்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட வடிவம் பார்த்திங்கன்னா கப்பல் மேலே ஏரோப்ளேன் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை கப்பல் மாதா கோவில்ன்றாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்தும் நம்ம போகலாம், திருநெல்வேலியிலேருந்து நம்ம போகலாம். ரெண்டுத்துக்கும் மிடில் தான் இந்த கோவில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக கடற்கரை ஓரத்தில் ஒரு கப்பல் ஷேப்பில் இருக்க மாதிரி ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப அமைதியாக மன நிறைவாக இருந்தது இந்த கோவிலுக்கு போனது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கோவிலுக்குள்ளேருந்து வெளியே பார்க்கும்போதும் சரி, வெளியே இருந்து கோவிலை பார்க்கும்போதும் சரி, அவ்வளவு அழகாக இருந்தது. சுற்றியும் கடல், நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கோவிலை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கப்பல் தண்ணியில் மிதந்துட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது நம்மளுக்கு. ஏன்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால. இது 1974 கட்டப்பட்டதாக சொல்லுது. ஆனால் கடல் கொந்தளிப்பால் கோவில் சேதமடைஞ்சதுனால திரும்பியும் இந்த கடல் புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க இந்த கோவிலை. இது கன்னியாகுமரியிலேருந்து ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ போனீங்கன்னா ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம இங்கே நிறைய கோவிலுக்கு போகிறோம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெரிய கொடிமரமும் இருந்தது பக்கத்துலேயே. அது லைட் ஹவுஸ் ஷேப்பில் கட்டியிருந்தாங்க. பாருங்கள், நிஜமாலுமே ஒரு கப்பல் நிற்கிற மாதிரியே இருக்குது. அது மேலே ஏரோப்ளைனை லேண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே போகிற எல்லாருக்குமே இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிடும். எப்படி இருக்குது பாருங்களேன், வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிறைய போட்லாம் இருந்தது இங்கே. எந்த அளவுக்கு அழகான ஒரு இடம் பாருங்களேன். ரொம்ப நீட்டாக க்ளீனாக நல்லா இருந்தது பார்க்கவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் திரும்பியும் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.